எது முக்கியம்னு எல்லாரும் கேட்குறப்போ நான் சொல்ல விரும்புறது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் தான். டெஃபினட்டாக ஹெல்த் தான். ஆனால் ஒரு கிழிந்த ட்ரெஸ் கூட போட்டுக்கலாங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் உடம்புங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லாதவங்க கிட்ட கேட்குறப்ப தான் ஒரு பொருளோ ஒரு மனுஷங்களையோ ஒரு சூழ்நிலையோ அதை பற்றின உண்மை தெரியும்னு சொல்லி நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா அதுதான் நிஜமும் கூட. ஆரோக்கியம் இல்லாதவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தோட அருமை பற்றி சொல்லுவாங்க. கூடுமான வரைக்கும் ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் உங்களுக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவழிச்சுக்கங்க. என்ன டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வேணாலும் இன்வால்வ் ஆகுங்க. உங்களுடைய உடம்பு ப்ளஸ் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது யோகாவாக இருக்கலாம், அது ஜிம் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், வாட் எவர். பட் யூ ஹாவ் டு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்துலையும் உங்கள் உயிர் இருக்கிறது உங்கள் உடம்புக்குள்ள மட்டும்தான். கூடுமான வரைக்கும் அதை எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உடம்ப வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். எவ்வளவோ காரு, பணம், வீடு, வசதி, வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் திடீர்னு ஒரு 4 சுகத்துக்குள்ள ஒரு மனுஷன் உறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை நிஜமாவே ரொம்ப நரகம். உயிரோட இருக்கப்போ ஒரு நரகத்தை பார்க்குற மாதிரி. அதனால நம்ம இதெல்லாம் பண்ணால் ஒன்றும் ஆகாது, அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. யாருக்கு என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்ம எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பிடிச்சதை சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு என்ன ஒத்துக்குதோ அதை டெஃபினட்டாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கலை ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கம்மியாக சாப்பிடுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா உயிரோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகிட்ட சொல்லுவேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்டுக்க முடியும். ஒரு வேலை இப்போ நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபோட்டோக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சதெல்லாம் படித்து வச்சுட்டு ஏதோ ஒரு 4 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு அப்புறம் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாரும் சாப்பிடுவாங்க. என்னால் முடியாது, ஏன்னா நான் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுவேன். ஸோ இல்லை, சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேங்க. பட் உண்மையும் அதுதான். அதனால் பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்ச மாதிரி இருங்க. உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கங்க. அந்த வட்டத்துக்குள்ளே யாரையும் அனுமதிக்காதீங்க. உங்களுக்கு தனிமை சந்தோஷம்னா தனிமையாக இருந்தும் சந்தோஷம்.